கோவை ராம்நகர் பகுதியில் தூய தமிழ் இளைஞர் பாசறை தமிழ்நாடு மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் சார்பில் தூய தமிழ் பயிற்றுனர் சி. தமிழ் மணிகண்டன் அவர்களின் தூய தமிழ் பயிற்சி பட்டறை நிறைவு விழா தூய தமிழ் இளைஞர் பாசறை 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்தார். உடன் நற்றமிழ் சே. வா. ராமானுசன், இலக்கியவாணன் PMJF ராம்குமார், வெங்கடேஷ் கிருஷ்ணன், அருண்குமார், ரெங்கா வே. வள்ளியப்பன், சுந்தர், முருகேசன், மஞ்சு பிரியா ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் செம்மொழி அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ் துறையிலே பல்வேறு சாதனைகளை தலைவர் கலைஞர் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாணவராக அவங்க ஒரு 7வது 8வது படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒரு புறநானூற்று கவிதையை நான் இன்றைக்கு இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் மனப்பாடம் பண்ணேன். இன்னைக்கு கேட்டாலும் அந்த கவிதையை அதாவது பண்டைய தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மார்கள் எப்படி வீரத்தோடு வாழ்ந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த கவிதையை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் அவர் மாணவர் சொல்வதில் அந்த கவிதையை எழுதியிருந்தார். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேறு வாழ் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெப்பகை குடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலன் போல் மெல்லும் மெல்லும், குடியின் புகையிலே அழகில்லை புதுமையில, கிளியில் வைத்திருக்கும் கீழறுக்கும் தன்மையும், தலைகாட்ட வானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை, இல்லத்து வாயிலே கிண்ணத்தின் சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வடியெடுப்ப, பொக்கை வாய்களை திறந்து பிரியனம் எடுத்து போட்டால் பெருநரை கிளம்பி விட்டு, ஓடி வந்தால் ஒரு வீரன், ஒரு செய்தி பாட்டி என்றால் ஆடி வந்த சிரிப்பு போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆன்மகனாக தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்பட்டு பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றால் அந்த கிண்ணலுக்கு பேர் போல கிணற்று தமிழச்சி, வேடிக்கை நேரம் விட்டு கொள்ள பாட்டி வாடிக்கையும் கேளிக்கையை விட்டுவிடு, மடிதான் உண்மகன் களத்தில் என்றார். மனம் முடிந்த இருந்தால் தாய்களை கொடுப்போம், தாய மாடுகையில் காய்களை வெட்டுவது கொண்டு